ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு ஆன்மீக வாழ்வு. ஆன்மீக வாழ்வுன்னா நிறைய லெக்சர் கேட்டிருக்கோம். குருமராஜ் மதுரை சாமி பற்றிலாம் கேட்டிருக்கோம். பட் தெளிவான புரிதல் தான் வாழ்வின் தெளிவே ஆன்மீகம் அப்படின்ட்டு நம்மளுக்கு பெரிய சாமி சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? பெறுவதற்கரிய மனித பிறவியை பெற்றும் இப்பிறவியிலேயே இறைவனை அடைய முயற்சிக்காதவன் வீணாக பிறந்தவனே. என்ன காரணத்திற்காக நம்ம ஆன்மீகத்துக்கு வர்றோம்? என்ன குறைகள் நம்மகிட்ட இருக்குது? எல்லாமே இருக்குது இல்லையா? எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் ஆன்மீகம் அப்படின்னு என்ன குறைகள் நிவர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம வர்றோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு என்ன, எந்த துறையிலாகட்டும் மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். பந்தமும் மோட்சமும் மனமே காரணம்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதை பண்ணாம பார்த்தோம்னா நம்ம மனசு ஏதாவது சிந்திச்சுட்டே இருக்கும். உடம்பு அமைதியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். மனம் சுற்றிகிட்டே இருக்கும். இந்த மனசை அமைதியாக வச்சு அமைதியாக வாழ்கிறது தான் ஆன்மீக வாழ்வு. வேறு எதுவும் தனியாக அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கடவுளை அடையிறது தான் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. கடவுள்னா அடையிறதுனா ஏதோ எங்கேயோ அடையிற மாதிரி நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்காருன்னு எல்லா பெரியவங்களும் சொல்கிறாங்க. சர்வம் கல்விதம் பிரம்மா அவனின்றி ஒரு அணுமாசியாது அப்படின்றாங்க எல்லாம் பெரியவங்களும். இப்போ உயர்ந்த உண்மைகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியுமா? இறைவனை அடைய முடியுமா அப்படின்னா, இறைவனா என்ன, நாமன்னா என்ன, உலகம்னா என்ன, இந்த 3 கேள்விகளுக்கும் தெளிவான புரிதல் தான் முக்கியம். வாழ்வின் தெளிவே ஆன்மீகம். ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு சீனியர் சாமி சொல்லியிருக்காங்க. எல்லாமே இறைவனாக இருக்கும்போது நம்ம தனித்து இருக்க முடியாது. ஆனால் எல்லாருமே நான் சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். உதாரணமாக இறைவனை அடையிறதுன்னா அதை அடைய முடியுமா அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி. சம்சாரிகளால் முடியுமா, சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரும். அது எப்படின்னா, ஒரு கார் இருக்குது. கார்னு ஒரு தனியாக ஒரு பொருள் கிடையாது. டயரு, ஸ்டேரிங்கு, இன்ஜினு எல்லா பொருட்களும் சேர்ந்தது தான் கார். தனியாக காருன்னு ஒரு பொருளே கிடையாது. அதே மாதிரி அனைத்தும் எல்லாம் சேர்ந்தது, பிரபஞ்சம் எல்லாமே சேர்ந்தது தான் கடவுள். அப்படி இருக்கும்போது நம்ம தனியாக எப்படி இருக்க முடியும்? கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருமே தனியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான், எனது, இந்த இதுதான் எல்லாருக்கும் ஒரு ஆளும். தனித்து இயங்க முடியாது. கார் பக்கம் போயிட்டுருக்கு. லெஃப்ட் டயர் திருநெல்வேலிக்கு, ரைட் டயர் கோயம்புத்தூர் போகணும்னு நினச்சா முடியாது. அது பயணிக்கிறவர் எங்கே போயிட்டுருக்காரோ அதோடு சேர்ந்து போகணும். ஆனால் நம்ம எல்லாருமே தனித்தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த புரிதல், நான், எனது, அதுக்கு மூலம் அறியாமை. அப்போ நான்ற அந்த அறியாமையிலிருந்து எனது எண்ணங்கள் தோன்றிகிட்டே இருக்குது. அதை எண்ணங்களை சரிப்படுத்தி அமைதியாக வச்சுருந்து நாம வாழ்கிறது தான் ஆன்மீகம்.
தனியாக ஒன்றும் அடையக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, தனியாக அடைய முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட மார்க்கங்கள் சொல்லியிருக்காங்க. பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், ராஜயோகம், ஞான யோகம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாமே மனதிற்குரிய பயிற்சிகள். பக்தினா பக்தி மூலமா இறை நம்பிக்கையை கடவுளோட நட்டுட்டாருன்னு சொல்லி நம்பிக்கையோட பண்ணி மனசை இல்லாமல் பண்ணுறது. கர்ம மார்க்கம்னா அதில் பற்றெண்டி செய்யறாங்க. யோக மார்க்கம், ராஜயோகம்னா உட்காந்து நம்ம கண்களை மூடி நம்ம கவனித்து பிராணாயாமம், மூச்சு பயிற்சியோ பண்ணி மனசை அமைதிப்படுத்துறது. ஞான மார்க்கம்னா விசாரத்து மூலிமா மனசு இல்லை, உடம்பு இல்லை, எல்லாத்தையும் கவனிக்கக்கூடியவர் உள்ளக்க ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற ஞான மார்க்கத்து மூலிமா மனசை அமைதிப்படுத்துறது. ஸோ எல்லாத்தோடைய நோக்கமும் மனசை சாந்திப்படுத்தி அமைதியாவது தான். தனியாக இறைவனை அடைதல் என்று முடியவே முடியாது. அதுதான் எல்லா ஞானிகளும் பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த ஞானிகள் அந்த அடைந்த நிலையை நம்மளால் முடியுமா, நாங்களும் சம்சாரத்தில் இருக்கோமே, நாங்கள் எப்படி இருக்கோமேன்ற எல்லாருக்கும் அந்த கேள்வி உண்டு. இறைவனை தவிர்த்து தனித்து யாராலும் பிரிஞ்சு இருக்கவே முடியாது. இப்பயும் நம்ம இறைவனோட தான் இருக்கோம். அதுக்கு தடையாக இருக்கிறது மனம். இப்போ ஆன்மா அப்படின்னா நமக்கு பெரிய சாமி சொல்லுவாங்க, ஆன்மானா தன்னை குறிக்கும் ஒரு வடமொழி சொல், அவ்வளோதான். உடம்பு இருக்குது, மனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, சிந்திச்சுக்கிட்டு இருக்குது, நம்மளோட உண்மையான சுரூபம். இந்த எல்லாம் மூணு சேர்ந்தது உடம்பு, மனசு, நம்முடைய ஆன்மா உள்ள இருக்கின்றோம். அப்போ இந்த மனம் அமைதியாகும் போது நம்ம பகவான் கூட தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீக வாழ்க்கை. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், எழுந்திரு விழித்திரு, லட்சியத்தை அடையும் வரையில் ஓயாது உழைத்திரு. இப்போ எல்லாமே கனவுல இருக்கும், தூங்கிக்கிட்டு இருக்கும். எல்லாருமே தூக்கத்தில் இருக்கும்போது எண்ணங்கள் அது பாட்ட போயிட்டுருக்கோம், நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளுக்கு அதில் இது பண்ண முடியாது. ஆனால் உடம்பு செயல் நடந்துகிட்ருக்கு. ஆனால் விழிப்பு நிலையில் இருக்கும்போது நம்ம எண்ணங்களை கவனிக்க முடியும். கவனித்து அதை நம்ம எங்கேயும் அலையாமல் பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் மனசாந்திக்கு ஒரு வழி. மனிதனில் மறைந்திருக்கும் கடவுள் வெளிவர வேண்டுமானால் மனிதன் கடவுளில் மறைய வேண்டும். எப்படி மனிதன் கடவுளில் மறைய முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு தனி ஜீவன்ற ஒரு கருத்துவம் நம்மகிட்ட எல்லாம் இருக்குது. மனம் இல்லாமல் போகும்போது நம்மளும் பகவானோட இருக்கும், இப்பயும் பகவானோட தான் இருக்கும், தனிச்சு கிடையாது. அதை தாய்மான சுவாமிகளுடைய ஒரு இதில் பொன்மொழியில் சொல்கிறாரு, சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே. உடல் இயக்கங்கள், அதாவது செயல்கள் அனைத்தும் இறைவனுடையதே. இறைவனின் செயலை எவராலும் மாற்றவோ கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அவ்வாறு உடல் செயல்களை என்னால் மாற்ற முடியும் என்று நம்புவது முட்டாள்தனம். ஆனால் மன இயக்கம் அவரவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. வேண்டுமானால் நாம் கற்பனை செய்யலாம் அல்லது அதை நிறுத்திவிடலாம். ஆனால் அந்த கற்பனையால் எந்த செயலையும் செய்ய முடியாது. அது பயனற்றதே என்று தெரிந்தும் அதை நிறுத்த முடியாமல் இருப்பது கையாளாகத்தனம். உண்மை இப்படி இருக்க ஒருவன் தான் கோபிப்பதை நிறுத்திவிட்டதாகவும் எந்த சூழ்நிலையிலும் சினம் கொண்ட செயல்களை செய்வதில்லை என்றும் அறிவிக்கிறான். மேலும் தான் நினைத்ததை எல்லாம் நடத்தி முடிக்கும் வல்லமையாகிய காரிய சித்தியும் அவன் பெற்றுவிட்டதாகவும் மார்தட்டிக் கொள்கிறான். ஆராய்ந்து பார்த்தால் இவை எல்லாம் நிகழ்த்தியது இறைவனே, இவன் அல்ல. இறைவன் செய்ததை தான் செய்ததாக வெறுமனே பொய்ப்பெருமை அடித்துக் கொள்ளும் இவர்களை போன்றவர்களுக்கு தன் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தன்னால் சாதிக்கக்கூடிய மனதின் நாசத்தை, அதாவது கற்பனையை நிறுத்துவதையோ அதற்கான வழிமுறைகளையும் கைக்கொள்வதையோ விட்டுவிட்டு வீண் பெருமை பேசுகின்ற வாய்ப்பேச்சு எதற்கு என்று வரம்பொருளிடத்து வினவுகின்றார் தாய்மானவர் சுவாமிகள். ஆன்மீக வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன? மனம் அமைதியாக வாழ்கிறது தான். எந்த ஒரு செயல் பண்ணாலும் அதில் முழு கவனத்தோடு பண்ணும்போது மனம் இல்லாமல் போகுது, நம்ம இறைவனோட தான் இருக்கிறோம்.
யாருக்காவது ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதா? நிறையா கேட்டிருக்கோம், நிறையா பேசியிருக்கோம். விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் கிடையாது. எங்களை விட பல வருஷங்கள் வந்துகிட்டு இருப்பீங்க. கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். தியானம்ன்றது இந்த மனசை இல்லாமல் செய்யறதுக்கான சாதகமானது. ஆமாம், தியானம்ன்றது உண்மையே நம்ம இறைவனோட தான் இருக்கிறோம். தியானம்ன்ற ஒரு இதுனா உடம்பும் மனசும் சேர்ந்து செயல்பட்டால் நம்ம முழுமையில தான் இருக்கிறோம். ஒரு செயல் பண்ணும்போது உடம்பு ஒரு செயல் பண்ணுது, மனசு எங்கேயோ இருக்குது இல்லையா, அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு செயலில் முழுமையாக இருக்கிறது கிடையாது. நம்ம பெரியசாமி சொல்லுவாங்க, சின்ன சின்ன செயல்கள் பண்ணும்போது காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்கும் போது அதை முழுமையாக கவனம் கொடுத்து பண்ணுறோமா, அந்த ஒரு செயல் பண்ணணும். குளிக்கும்போது நல்ல உடம்புக்கு 4 மக்கு அப்படின்வாங்க. குளிக்கும்போது குளிச்சுட்டு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். இப்படி எல்லா கரைகளையும் பார்த்தீங்கன்னா நம்ம மனம் நம்ம உடம்போடு சேர்ந்து செயல்படுறது கிடையாது, எங்கேயாவது அழிஞ்சிட்டு இருக்கும். இந்த மனசை சிந்திக்காமல் எந்த ஒரு செயலோட சேர்ந்து பண்ணும்போது முழுமையாக இருந்தோம்னா அதுதான் ஒரு தனியாக ஒன்று. ஒரு வருஷம் நம்ம பழகுறது இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு அது தொடர்ந்து நீடிக்குமா? எது நீடிக்குமா? இந்த மனசையும் உடம்பையும் ஒழுங்காக வச்சு வேலை செஞ்சு ஒரு வாரம் 2 வாரம் இப்படி பழகுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷம் கூட இருந்துட்டோம்னால அப்புறமா அது தன்னால நீடிச்சிருமா இல்லை தொடர்ந்து கவனமாகவே இருக்காது? இல்லை, எவ்வளோ நாளைக்கு சாப்பிடுவீங்க சார்? சாப்பாடு டெய்லி தான். அது மாதிரி டெய்லி நம்ம விழிப்பாக இருக்கணும். விழிப்பாக இருக்கிறது ஆன்மீக வாழ்வு. விழிப்பு மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனும் விலங்குகளோட வித்தியாசம் என்ன, பகுத்தறியக்கூடியது. விலங்குகளும் மனிதனுக்குள்ள உள்ள ஒரு என்னென்னா பகுத்தறியக்கூடியது. விலங்குகள் உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல். மனிதனும் எதே செயல் பண்ணுறோம், வித்தியாசம் என்ன, பகுத்தறியக்கூடியது. இப்போ விலங்கு பண்ணுற செயலையே நம்ம பண்ணோம்னா அதுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் கிடையாது. சாஸ்திரங்களை சொல்கிறது பகுத்தறிஞ்சு கூடிய ஒரு இதை மனிதனுக்கு மட்டும்தான் பகவான் கொடுத்துருக்கான். அறிவதற்கு பெறுவதற்கரிய மாநில பறிவை பெற்றும் இறைவனை அடைய முயற்சிக்காத மீனே பிறந்தேன் அப்படின்றாங்க. இறைவனை அடையிறதுனா நம்ம இப்பயும் இறைவனாக தான் இருக்கோம். மனம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. மனம் அலையாமல் மனம் அமைதியாகி அதுக்கு ஒரு பீரியடில் மனம் நாசமாயிடும். மனோநாசம்தான் முக்தி. அது இறைவனை அடையிறது, தனியாக ஒன்றும் கிடையாது. எல்லா சாதனைகள் லட்சியம் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மனிதனால் மட்டும்தான் முடியும், வேறு எந்த ஜீவர்களாலும் முடியாது. அதாவது விழிப்பாக இருந்து ஒரு கணமும் மனம் அசையாமல் இருக்கிறது தான். அன்னையார் சொல்கிறாங்க, ஒரு பெருக்குமா வச்சு பெருக்கும்போது முழு கவனம் கொடுத்து பண்ணணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செயலும் சிறு சிறு காரியங்களையும் முழுமையாக இருந்தோம்னா நம்ம பகவானோட தான் இருக்கும், தனியாக ஒன்றும் கிடையாது. அன்னையார் சொல்லுவாங்க, பிரம்மஞானம் அடைஞ்சிட்டா இன்னும் 2 கொம்பு முளைச்சிடாது. பிரம்மம் ஞானம்னா, பிரம்மம்னா பெரியது, ஞானம்னா அதை பற்றிய தெளிவான ஒரு புரிதல். இவ்வளோதான் விஷயம். எல்லாராலையும் முடியும். மனம் அதுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்காக எல்லாமே சாதனைகள். தியானம்ன்றது அலைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு பாத்திரத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது. அது நம்மளால் தண்ணி கலங்கிட்டுனா நம்மளால் பார்க்க முடியல. அது தண்ணி ஸ்டில்லாகிடுச்சுன்னா அமைதியாச்சுன்னா உள்ளக்குள்ளே தெரிய போகுது. இவ்வளோதான். இப்போ மனம் எப்பயுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லாம் உட்காந்துருக்க மாதிரி தெரியும், மைண்டு எங்கேயோ போயிட்டுருக்கும். இது எல்லாமே கிளியராக கவனிக்க முடியும். மைண்டு ப்ரெசன்ட்டில் இல்லாமல் எங்கேயோ போயிட்டுருக்கு. ப்ரெசன்ட்டில் முழுமையாக அமைதியாக வாழ்ந்தோம்னா நம்ம கடவுளை தான் இருக்கும். கடவுள் தனியாக அடையிறது ஒன்று. தியானம்னா எப்பவுமே விழிப்பாக இருந்து மனசை அலைய விடாமல் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு இருக்கிறது தான் தியானம். வெவ்வேறு வார்த்தையாக சொல்லிக்கலாம். மனமையோடு தெளிவாக புரிஞ்சு வாழ்கிறது தான் ஆன்மீக வாழ்க்கை. நிறையா படித்தா நிறையா பேசலாம், பட் தெளிவாக புரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். ஆன்மீகத்துக்கு வாழ்வின் தெளிவே ஆன்மீகம் அப்படின்வாங்க. நிறையா லெக்சர்ஸ் கேட்டிருக்கோம், எல்லாம் கேட்டிருக்கோம், பட் நிறையா புரிதல் இல்லாமல் இருக்கிறோம். நமக்கு சாமி சொல்லுவாங்க, ஆன்மீக தெளிவானது கடல் போன்றது என்றால் அதன் மீது மக்கள் கொண்டிருக்கும் குழப்பங்களோ மகா சமுத்திரமாக இருக்கிறது. பகவான இறைவனை என்றுமே அடைய முடியாது. இறைவனைத்தான் நம்ம இப்போயே இருக்கிறோம். அது எங்கேயோ அடைக்கிறது அப்படின்னு நினச்சி நம்ம முடியாதுன்னு நினச்சிக்கிறோம். எல்லாரையும் அமைதியாக வாழ்ந்தோம்னா நம்ம பகவான் கூட தான் இருக்கிறோம். நம்ம மடத்தில் தியான பயிற்சிக்கு இது இருக்கா? தியான பயிற்சி கோயில் இருக்குது. நம்ம
மெயினாக புரிஞ்சுக்கிறது தியான பயிற்சி. தியானம் என்ன எதுக்காக ஆன்மீகத்துக்கு வர்றோம் இல்லையா? மனம் வந்து அமைதியாகணும், அதான் தியானம். நீங்கள் எங்கேருந்து எந்த காரியம் பண்ணாலும் முழுமையாக இது பண்ணால் அதுதான் தியானம், அது கடவுளை இருக்கிறது. ஆனால் மனம் வந்து ஒரு செயலில் முழு கவனம் இல்லாமல் பண்ணோம்னா அது தியானமாகாது, வழிபடாது. எந்த ஒரு செயல் பண்ணாலும் அதை முழு கவனத்தோடு பண்ணிங்கன்னா அதுதான் சாதனை. தியானம் பண்ணுறதுக்கோ ஜபம் பண்ணுறது என்ன அப்படின்னா, நேரம் சொல்லுவாங்க ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்பாங்க. மனம் சும்மா இருக்கிறதே கிடையாது, எப்பவுமே அடைஞ்சிட்டே இருக்கும். அந்த மனசை இல்லாமல் போகிறதுக்காக தான் வெவ்வேறு சாதனைகள். ஜபம் பண்ணும்போது மனம் அலையுது, அடங்கும் போது நமக்குள்ள அந்த பிரசாந்தம் அமைதி இருக்குது. இப்போ இறைவனோடு தான் நம்ம இருக்கிறோம். ஜபம் பண்ணும்போது மட்டும் தியானம் பண்ணும்போது மட்டும் போதுமானா எல்லா டைம்லையும் மன அமைதியோடு வாழ்கிறது தான் ஆன்மீக வாழ்வு. ஐயா நம்ம மரத்துலையும் இந்த ப்ரோக்ராமில் ஞாயிற்றுக்கிழமை இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா கைடட் மெடிடேஷன், அடிக்கடி கைடட் மெடிடேஷன் பண்ணுறாங்க. அதில் நல்லாவே நமக்கு நாளாக கற்றுக்கிட்டது நல்ல விளக்கமாக புரியுது. ப்ராக்டிக்கலாக பண்ணி தான் நம்ம கேட்டுட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அதனால தெரியும். ஸோ கைடட் மெடிடேஷன் இங்கே நேரத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரெகுலராக நடத்துவேன். முன்னாடி புக்ஸ் ரெடியாகவே இருந்தது. ரெகுலராக வாரம் சண்டே சண்டே இதில் பார்த்தீங்கன்னா 23 ப்ரோக்ராம்ஸ் அதை பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கணும். புத்தகம்லாம் நிறையா படிச்சு குழப்பம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. வேணாம் நம்ம சொன்னது அதே தான். மனசை ஆழமாக வச்சுக்கிட்டாலே போதும். எல்லா டைம்லையும் எல்லா சமயத்துலையும் எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும்னா வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடணும் இல்லையா? எவ்வளோ நாளைக்கு தண்ணி குடிக்கணும், எவ்வளோ நாளைக்கு குளிக்கணும் கேள்வி வர்றது கிடையாது இல்லையா? அதுமாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக வாழணும். முக்தின்றது விண்ணிலோ பாதத்தில் எங்கேயும் அடையிற விஷயம் கிடையாது. மனம் இல்லாமல் போகணும், மனநாசம். அதுதான் தாய்மொழிகள் சொல்கிறது. எல்லா மகன்களும் அதை சொல்கிறாங்க. ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன யுக்திகள் நம்ம வந்து கையாளணும், நம்ம கையாள பக்தி மூலமாக பார்த்தீங்கன்னா இறைவன் தான் நடத்துகிறான்னு முழு நம்பிக்கை இருக்கணும். எந்த நீங்கள் தெய்வத்தை வணங்குறீங்களோ முழு நம்பிக்கையோடு அவர் தான் பண்ணுறாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது உங்களுடைய விருப்பு வெறுப்பு சொல்கிறாங்க இல்லையா, காம குரோதம் லோபம் மோகம் மதம் இதெல்லாம் இல்லாமல் போயிடும். புரியல? நிலையான நினைவு என்ன கேட்குறாங்க? ஆமாம், அந்த சைலண்ட் ஃபாஸ்டிங்கிறது அதை வந்து எந்த விதத்தில் வந்து நம்ம ஆன்மீகம் நமக்கு வந்து பயன்படுத்தும். சைலண்ட் ஃபாஸ்டிங்கா? ரெண்டுமே எல்லாமே வெவ்வேறு வழிமுறைகள் வச்சுருக்காங்க. நீங்கள் ஆப்பிள் பழம் சாப்பிடுங்க, மாம்பழம் சாப்பிடுங்க, கொய்யா பழம் எது சாப்பிட்டாலும் பசி போகணும் இல்லையா? அது மாதிரி மனம் எந்த ஒரு செயல் பண்ணாலும் அதில் முழுமையாக இருக்க மனம் இல்லாமல் போயிடும். ரமண மாதிரி சொல்வார், ஃபாஸ்டிங்னா மனதின் பட்டினியே உண்மையான விரதம் அப்படின்பார். மனதின் பட்டினியே உண்மையான விரதம். மனசை பட்டினி போகிறது, மனசு சிந்திக்காமல் இருக்குது. மனசு எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்குது, அலைய வாங்கிட்டே இருக்குது. சுவாமி விவேகானந்தர் இடத்துல சொல்கிறார், ஒரு நிமிடம் ஒரு நாள் மனதை அமைதியாக வச்சுக்க முடியும்னா அது மாபெரும் சாதனை எழுதுவார். நம்மளால் கவனிக்க முடியும். ஒரு நொடி வச்சுருந்தாலே பெரிய விஷயம். அப்போ அந்த உண்மையான சுரூபம் நம்ம உடம்பு பிறந்ததுலேருந்து எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? சின்ன வயசில் பிறந்த உடம்பு இப்போ கிடையாது. மனமும் ஒவ்வொரு கணமும் மாறிட்டே இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் சாட்சியாக ஒருத்தர் எப்பயுமே இருக்கான். நான் எல்லாருமே எல்லாம் நான் சொல்கிறோம். இந்த நானை பார்க்குறது தான் ஆன்மீகத்தினுடைய கடைசி வருது. நாம் சோன்சோ, நான் ஆண் பெண்ணு, நான் இன்னார், நான் படித்தவன் படிக்காதவன், இந்த வித்தியாசங்கள் கொண்டு இந்த உபாதிகள் இல்லாமல் தானாக இருக்கிறது தான் இறைவனை அடைகிறது.
நம்ம ஆன்மீகம்னா நிறையா கற்பனையை பண்ணி வச்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கன்ஃபியூஷன் பண்ணி வச்சுக்கிறோம். ரமண மகரிஷி, பெரிய மகான் ரமண மகரிஷி, பெரிய பகவான் சொல்லிட்டு அந்த காலத்தில் ஹைகோர்ட் ஜட்ஜி ஒருத்தர் பார்க்க போயிருந்திருக்காரு. மகான் சொல்கிறாங்களே மகரிஷி, இவர் கோட் சூட்டு எல்லாம் போட்டு டிப்டாப்பாக போயிருக்காரு. அங்கே போய் பார்த்தா ரமண மகரிஷி அருகாமலில் வச்சு காயம் நறுக்கிட்டே இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இது பகவான் ரமண மகரிஷி பெரிய மகான் சொல்கிறாங்களே, அவர் யாருன்னு கேட்டிருக்காரு. அவர் நான் தான்ப்பா அப்படின்ட்டு. அவர் என்னடா கௌபினம் போட்டு சும்மா உட்காந்துருக்காரு, இவர் எப்படி மகானாக இருக்க முடியும் அப்படின்ட்டு ரோட்டில் கொஞ்சம் அந்த ஹாலில் உட்காருங்க அப்படின்ட்டார். இவர் போய் அமைதியாக போய் அவருடைய சோஃபாவில் உட்கார்றாரு. எல்லோரும் அவர்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் இவர் தான் மகான். நம்ம மகான்னா ஏதோ நினச்சிக்கிறோம், அமைதியாக வாழ்க்கை தான். அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க நாயன்மார்கள், ஆழ்வார்கள், எல்லாராலையும் பகவான் எல்லாருக்கும் சொந்தம், தனிப்பட்டு யாருமே கிடையாது. தனித்து உரிமை கொண்டாட முடியாது. எல்லாருக்குமே பகவான் தோணிலும் இருக்கான், திருமணம் இருக்கான் பகவான் சொல்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரே பகவான். நம் மனம் வேற்றுமையில் பண்ணுது. நான் நான் இன்னார், படித்தவர் படிக்காதவர், உயர்வு தாழ்வில் அந்த மனதின் அறியாமையினால் நம்ம இதாக பண்ணிக்கிறோம். மனதை பட்டினி போடுறது நல்ல வார்த்தை இருக்கிறத கொஞ்சம் சிரிக்காமல் இருக்கிறது தான். இப்போ சிரிக்காமல் இருந்தீங்கன்னா உணவு கொடுக்க 2 நாள் உணவு கொடுக்கணுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க பர்சனும் ஒரு 2-3 நாளில் வீக் ஆகிடுவார். ஒரு 4-5 நாள் கூட ஒரு 10 நாள் போட்டிங்கன்னா செத்து போயிடுவார். அது மாதிரி மனசை நாசம் பண்ணுறது தான் முக்தி, இறைவன் அடைதல் எல்லாமே. அதுக்கு வேதாந்தத்தில் அத்வைதத்தில் சொல்கிறாங்க, துணியை தேடும் நூலும் கடலை தேடும் அலையும் இறைவனை தேடும் ஜீவனும் மகா மூடர்களே அப்படின்றான். துணியை தேடும் நூலும், துணியை தேடுகிற நூலும் கடலை தேடுகின்ற அலையும் இறைவனை தேடுகின்ற ஜீவனும் மகா மூடர்களே. மனம் இல்லாமல் இருக்கும்போது இந்த கணமும் பகவான் கூட தான் இருக்கிறோம். சிந்திக்காரனுக்கு பகவான் வந்து பிரிஞ்சிடும். அது அடையக்கூடியதில்லை, வாழக்கூடியது. ஆனால் மனம் சிந்திச்சுட்டே இருக்கனால நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். உபாதைகளை வச்சு நம்ம இது பண்ணிக்கிறோம். தூக்கத்தில் இருக்கும்போது நான் ஆணா பெண்ணா சன்னியாசியா கிரகஸ்தனா எந்த வித்தியாசமும் இல்லை. மனம் அடங்கும் போது அந்த உண்மையான சுரூபத்தில் இருக்கும். அது சாதனைகள் முறைகளில் அந்த விழிப்பு, கனவு, தூக்கம் அதை விசாரம் பண்ணி பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. துறவற வாழ்க்கை சிறந்ததா இல்லற வாழ்க்கை சிறந்ததா? ஐயா, துறவறம் நல்லதா இல்லறம் நல்லதா? துறவரம் நல்லதா இல்லறம் நல்லதான்றீங்களா? இல்லறம் துறவரம் என்ன வித்தியாசம்? துறவரங்கிறது எல்லாரும் இல்லை. எது துறவு அப்படின்றது மனதை திறக்கிறது தான். துறவுன்றது மனதை திறக்கிறது தான். இல்லறத்தில் நம்ம வந்து இல்லறம் ஒரு நல்லறம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது தெளிவான புரிதலோடு புரிஞ்சிட்டு அதான் சாப்பிட்டு தூங்கிட்டு இனப்பறக்கம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மனித வாழ்க்கை லட்சியம் பகவான் அடையணும்னு புரிஞ்சு காலப்போக்கில் அந்த பக்குவம் அடையும் போது அந்த புரிதல் வரும். துறவுனா மனதை நான் எனது அகங்காரத்தை திறக்கிறது தான் துறவு. உடம்பு செயல், உடம்பு பிரார்த்த பிராரம் எங்கே இருக்குமோ அங்கே தான் இருக்கும். நாயன்மார்கள் வந்திருக்காங்க, ஆழ்வார்கள் வந்திருக்காங்க இல்லையா? இப்போ மனசில் தான் இருக்குது துறவுன்றது.
எந்த ஒரு செயல் பண்ணாலும் வீட்டில் எந்த காரியங்கள் பண்ணாலும் உடம்பும் மனசும் சேர்ந்து செயல் பண்ணிட்டோம்னா நம்ம பகவானோட தான் இருக்கும். அது தனியாக ஒன்றும் ஆன்மீக சாதனை அந்த தனியாக அப்படின்னு ஒரு தனியாக கிடையாது. கோயிலுக்கு போகிறது ஜப தியானம் பண்ணுறது மட்டும்தான் ஆன்மீக சாதனை அப்படின்னு நினச்சிக்கிறோம். செக்குலர் ஸ்பிரிச்சுவல் பிரித்து வச்சுருக்கோம். அப்படி கிடையாது. எந்த காரியத்தை எல்லா காரியத்தையும் முழு மனதோடு பண்ணோம்னா மனம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம பகவானோட தான் இருக்கும். பணம் இல்லாமல் இருக்கும்போது மனசு வந்து என்னமே நம்ம ட்ரையாக இருக்கிற மாதிரி மனசில் எண்ணம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம மெச்சூரிட்டி இல்லாமல் ட்ரையாக இருக்கும். எக்ஸாஸ்டட் ஆகிடும். எதுவுமே இல்லாமல் எதுவுமே நினைக்காம போகுது. சூன்யமான ஒரு நிலை. அப்படி கிடையாது. மனம் தான் ரொம்ப அமைதியாக இருக்க முடியும். அது புரியாமல் இருக்கும்போது அந்த ஒரு குழப்பங்கள். சுவாமி விவேகானந்தரை பார்க்குறதுக்கு ஃபாரினில் சில பக்தர்கள் போகிறாங்க. சன்னியாசி இந்தியாவில் வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. நம்ம சன்னியாசினா இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு ஒரு கற்பனை கொண்டு பார்க்க போகிறாங்க. அவர் அங்கே பார்த்தா எல்லாத்தையும் சிரித்து பேசிகிட்டு இருக்கார் சுவாமி விவேகானந்தர். போனவங்க திரும்பி வர்றாங்க. என்னடா பெரிய சன்னியாசி இவர் அப்படின்னு பார்த்தா இவர் இவ்வளோ சிரிச்சிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காருன்னதும் திரும்பி வர்றாங்க. சாமிஜி கூப்பிட்டு என்ன விஷயம்னும் போது, இல்லை நீங்கள் பெரிய சன்னியாசிலாம் நினச்சோம். சரி சார் போன பார்த்தா நீ சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு போது சுவாமி சொல்லுவார், ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சாதகா டு பி சேர்ஃபுல். சிரிச்ச மொத்தோடு இருக்கிறது தான் ஆன்மீகம் இல்லையா? ட்ரையாக இருக்கிறது கிடையாது. தெளிவான புரிதல் இருந்தால் அந்த ட்ரைனஸ் அதெல்லாம் வராது. உன்னை போல் பிறகு நேசிட்டாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம மனசு நம்மகிட்ட அன்பாக பேசினா சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி எல்லாத்தையும் அந்த அன்பை கொடுக்கலாமே. ட்ரைனாக புரியாமல் இருக்கனால அந்த ட்ரைனஸ் வர்றது. எல்லாத்தையும் விலகி இருக்கிறது கிடையாது. மனம் உலக விஷயங்களில் நான் உருவம் கொண்டு அபிமானம் கொண்டு இல்லாமல் இருக்கும்போது மனம் அமைதியாக இருக்கும். இதய அனுபவத்தை உச்சத்தில் பிரிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஐயா, இதய அனுபவத்தின் உச்சம் பிரிஸ்ன்னு சொல்கிறாங்க. அது சாதாரணமாக வருமா? அது எதை அதை பிடிக்கும்? சாதாரணமாக கடவுளை நினைச்சு ஆனந்தமாக இருக்கு. அது பிரிஸ்ங்கிற அளவுக்கு போகணும்னா எப்போ வந்து கடவுள் நினைச்சா அப்படின்னா கடவுள் தனியாக கிடையாது நினைக்கிறதுக்கு. இல்லை, நம்ம மற்றதெல்லாம் மறந்துட்டு அந்த ஒரு மனசை உருவப்படுத்தி தியானத்தில் இருந்தோம்னா வேற ஒன்று கூட வேண்டாம். அப்போ மனசு ஒரு அமைதியாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு. அது பிளிஸ்ங்கிறதுக்கு வரதுக்கு எப்போ வரும்? பிளிஸ்னா அது அமைதியாக மனம் இல்லாமல் இருக்கும்போது அந்த ஆனந்தம் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான் பிளிஸ். அதை கண்டினியூஸாக நம்ம மனோலயம்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸாக அந்த மன ஒருமைப்பாடு இருக்க ஒரு பீரியடில் மனம் செயலற்று போயிடும். இப்போ நம்முடைய சொரூபமே ஆனந்தமாக எப்பயுமே ஆனந்தமாக இருக்கும். எல்லா காலத்துலையும் எல்லா டைம்லையும் மனசு அலைய விடாமல் அமைதியாக வச்சுருந்தோம்னா பிளிஸ். அதுக்கு எல்லா பேர் இறைவன் கொடுத்துக்கலாம், கடவுள் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய ஒரிஜினல் நேச்சரே சப்த சித்த ஆனந்தம். அது எப்படி வருது? நம்மளால அதை நினைக்க முடியல. வழக்கையெல்லாம் வளர்ந்துடும். சப்த சித்த ஆனந்தம்னு எங்கோ படிக்கிறோம், நம்ம நேச்சரை சொல்கிறோம். அது வந்து இமேஜின் பண்ண முடியல. அது இமேஜின் பண்ண வேண்டாம், சும்மா இருந்தால் போதும். இமேஜின் பண்ணுறது தேவையில்லாத. வார்த்தைகள் விளையாட்டே வேண்டாம், வார்த்தை ஜாங்களே வேண்டாம், படித்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சும்மா இருந்தால் போதும். சித்தம் படிக்க சும்மா இடத்துல சுகம் அப்படின்றாங்க. சொல்லார சும்மா இருந்தார் இல்லையா? ஃபஸ்ட் நம்ம அனுபவிக்கணும். அதை சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், பி அண்ட் மேக் அப்படின்றார். உருவாகணும் விஷயங்கள். அப்போ குருமராஜ் சொல்கிறாரு, தன்னை கொள்றதுக்கு ஒரு ஊசி போதும் அப்படின்றார். மற்றவங்கள இது பண்ணோன்னா ஏகப்பட்ட ஆயுதங்கள் தேவைப்படுங்க. ஃபஸ்ட்டு அதை அனுபவிக்கணும்.
இந்த கணம் சிந்திக்காமல் சும்மா அவங்களால இந்த டைமில் இருந்தீங்கன்னா வேறு பிளஸ் ஒன்லி. மனம் மழையை விட்டீங்கன்னா பிளஸ் போயிடுச்சு. ஒரு சிறந்த விஞ்ஞானிக்கும் ஒரு சிறந்த ஆன்மீகவாதிக்கும் எந்த வித்தியாசம்? ஏன்னா 2 பேருமே வந்து இயற்கையை வந்து இது பண்ணுறாங்க, நேசிக்கிறாங்க, இல்லை அதை பற்றி ஆராய்ச்சி. விஞ்ஞானிக்கும் நோக்கம் வந்து ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்பாங்க, அதாவது மக்களை வந்து அதை சென்றடையணும். இவர் வந்து கொஞ்சம் அவரோட உயர்வுக்கு பார்க்குறாரோ அப்படிங்கிற ஒரு வேறு சயின்ஸ் என்ஸ் ரிலிஜன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்வாங்க. வேறு சயின்ஸ் என்ஸ் ரிலிஜன் ஸ்டார்ட்ஸ். விஞ்ஞானிக்கும் இந்த ஆன்மீகவாதிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, விஞ்ஞானி வந்து மன ஒருமைப்பாடுக்கும் ஒரு ஒரு லேபில் உட்காந்துருக்கும் போதோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போதோ இல்லை எந்த ஒரு செயல் பண்ணாலும் அவனுடைய சிந்தனைகள் ஃபுல்லாக அந்த அவங்க செயல்களில் காரியங்களில் இருக்கும். விஞ்ஞானிக்கு மனம் அமைதி இருக்காது, சிந்திச்சுட்டு இருப்பார், மன ஒருமைப்பாடு இருக்கும். பட் ஆன்மீகவாதி ஆன்மீக சாதனைன்னா அந்த கணத்தில் முழுமையாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஆக்சுவலாக வந்து நான் ஏன் கேட்குறேன், ஈவன் ராமகிருஷ்ணா மாம்ஸே நிறைய பேர் வந்து பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் இருக்காங்க. அவர் பேர் என்ன? மகான் மகாராஜ். அவர் இன்ஃபோசிஸ் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ ஹி டசன்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சயின்ஸ் அண்ட் ஷிப் ஆக்சுவலி. We see that both are same. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்க முடியும், அதாவது அப்படி தரலாம் முடியும். சயின்ஸும் நான் எடுக்க முடியும், அதே சமயம் அது அவருக்கு விதிக்கப்பட்டது. எல்லாரும் ஒன்று போல கிடையாது, எல்லா மனசும் ஒன்று போல கிடையாது. சுவாமி விவேகானந்தர் எப்பயுமே நிறுவன சமாதியில் உட்காந்துன்னு நினச்சிருக்காரு. ஆனால் அவருக்குள்ள பணி வேறு, பிரம்மானந்த மகாராஜ் அது ஒரு பணி வேறு இல்லையா? பிரம்மானந்த மகாராஜ் பெங்களூரில் எங்கேயோ இடத்துல பேச சொல்லும்போது he will give presidential address அப்படின்ட்டு இருக்காரு. சுவாமி பிரம்மானந்தா கேர் ஆஃப் ராமகிருஷ்ண மட் வேலூர் அமைதியாக உட்காந்துட்டார். அவ்வளோதான். அவருக்கு அந்த இது இல்லை. ஒருத்தருடைய ஒரு இதுவும் ஒரு சுபாவம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ ஆன்மீகத்திலே இப்போ ஃப்ளேவர்ஸ், நான் வந்து அத்வைதா பேசுகிறேன், அத்வைதா விஸ்வேதேவா, அது இன்னும் யோக சூத்ரா அதெல்லாம் போயிட்டு தென் மற்ற ரிலீஜன்ஸ்லாம் வந்தது. ஸோ அதுலேயே நீ கோ இன்டு கான்ஃப்ளிக்ஸ். ஸோ ஹியூமன்ஸ் வந்து தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் என் வீட்டிலே நான் ஆன்மீகம் திங்க் பண்ணுறது ஒருத்தருக்கு பிடிக்காது. ஏன் நீங்கள் இதை பண்ணுறீங்க, இந்த மாதிரி பூஜை பண்ணுறீங்க அப்படி. சிலர் வந்து கடமைக்கு பூஜை பண்ணுவாங்க, அது எங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் வந்து அந்த மாதிரி ஹியூமன்ஸ் இவால்வ் ஆகுறாங்க? பிடிச்சது பிடிக்காதுன்றது காரணம் என்னென்னா, உண்மையை தெரிஞ்சுக்காதனால விருப்பு வெறுப்பு வருது இல்லையா? எல்லாமே பகவான் நடத்துகிறாரு இல்லையா? அவனின்றி ஊரணும் அசையாது அப்படின்றோம். இப்போ அந்த உண்மையான புரிதலை புரிஞ்சுட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விருப்பு வெறுப்பு கொண்டு வர மாட்டீங்க. ரிலிஜன் பேரில் சண்டை வராது. இப்போ அமிர்தமொழிகளே ஒரு இடத்துல சிவன் பெருசா விஷ்ணு பெருசான்னு சண்டை வரும்போது ஒருத்தர் கூப்பிட்டுக்கும்போது சிவன் தான் பெரியவர்னு சொல்லும்போது அவர்கிட்ட கூப்பிட்டுக்கிறாங்க, நீ சிவனை பார்த்துருக்கியா, உங்கள் அப்பா பார்த்துருக்காருன்னா இல்லை இல்லைன்னுட்டாங்க. விஷ்ணு சைடில் நீ விஷ்ணுவை பார்த்துருக்கியா, உங்கள் அப்பா பார்த்துருக்காருன்னா இல்லை, அப்புறம் ஏன் சிவன் விஷ்ணு பேரில் சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்ட்டாங்க. ரிலிஜன் பேரில் சண்டை தேவையில்லை. எல்லா மதங்களும் ஒன்று ஒன்றா சொல்லுது. அன்பை செய்வோம்ன்றாங்க, உன்னை போல் பிற நேசை அப்படின்றாரு இல்லையா? இப்போ அறியாமையின் காரணமாக தான் எல்லாமே இதெல்லாம். அதை தவிர முக்கியமாக பக்தியில் ஸ்ரத்தை வேணும், நம்பிக்கையும் அது அந்த கொள்கையில் உண்மை இருக்கிறதையும் முடிவாதமாக பிடிச்சிக்கிறது. சயின்டிஸ்டுக்கு ஸ்ரத்தை கிடையாது, ப்ரூஃப் தான். ஆனால் மேஜர் டிஃபரன்ஸ் அதை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க போவாங்க. இவங்க ஸ்ரத்தையிலேயே அந்த விட அதிகமாக திருப்பணும். அதுக்கு அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க சயின்டிஸ்ட். நம்ம மனசு தான் எல்லாத்தையும், சயின்டிஸ்ட்டும் அவன் மூளை தான் வேலை செய்யுது. இந்த மூளைக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறது
ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஃபிசிக்கலாக செஞ்ச ரிப்போர்ட்டு செஞ்ச ரிசர்ச்சை பற்றி தான் அவங்க அதுதான் முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கொஞ்சம் சிரத்தை இருக்குது அந்த கொள்கையை. அதனால அவங்க நம்பிக்கையும் இருக்குது, கொள்கையை கையில் வச்சுருக்காங்க. அதனால இவங்க அவங்க அளவு வந்துடுறாங்க. அல்டிமேட்டாக தான் கிடைக்குன்னு சொல்கிறோம். சயின்டிஸ்ட் அவங்க யாரும் கிடைக்குன்னு சொல்லுவோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஒரு வீடியோ கிளிப் இருக்குது. ஐன்ஸ்டீன் டிப் டு ஏ ஹோட்டல் பாய் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவ்வளோ பெரிய விஞ்ஞானி கிடையாது சொல்கிறாரு, லிவிங் இன் தி ப்ரெசன்ட் மூமெண்ட், மனசு அமைதியாக வச்சு வாழ்கிறது தான் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறார். வேறு சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் ஸ்டார்ட்ஸ். சயின்டிஸ்ட்லேயும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் கடவுளுடைய உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாமே கடவுள் ஐன்ஸ்டீன்லாம் கடவுளுக்கே உள்ளவங்க தான். இது தனியாக வச்சுருக்காங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத அவரும் வந்து அதை தவிர விஞ்ஞானத்துலேயும் அந்த புரியல் வரும்போது தேடுதல் ஆரம்பிக்குது ஆன்மீகம். ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. சுவாமி தீர்சானந்த மகாராஜ் சொல்லுவாங்க, வேர்ல்டில் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், என்னவா இருந்திருக்கலாம். when it comes to spiritual, he has to start from kindergarten. உலகத்தில் எல்லாமே உபாதைகள் கொண்டு இருக்குது. இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் நம்ம விடணும், உபாதைகள்லாம் விடணும். நம்ம ட்ரைனிங் சென்டரில் இருக்கும்போது ஒரு பிரம்மச்சாரி நல்லா படித்தவர், நல்லா பெரிய படித்தவர், பிபிடிசி சொல்லுவாங்க, ப்ரீ ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் சென்டர். ஒரு மாதம் அப்சர்வ் பண்ணுவாங்க. அவர் ஆனந்தமாக ஜப தியானம் பண்ணிட்டு எந்த வேலையும் கொடுக்காமல் இருக்கும்போது நல்லா ஆனந்தமாக இருந்திருக்காரு. ஒரு மாதம் கழித்து சொல்லி டியூட்டி கொடுப்பாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒரு கிச்சன்லேருந்து பால் வாங்கிட்டு வந்து அந்த ஒரு ரூமுக்கும் பிரம்மச்சாரி மகாராஜெலாம் சர்வ் பண்ணணும். ஃபஸ்ட் நாள் போய் கிச்சனில் போய் பால் வாங்கிட்டு வந்து இங்கே சர்வ் பண்ணும்போது, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் பால் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அகங்காரம் வந்துடுச்சு. அவர் இருக்க முடியல, போயிட்டார். உபாதைகள் கொண்டு இருந்தோம்னா அது ஆன்மீகம் கிடையாது. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் இன்ஜினியர் சரி, இங்கே வந்து ஃபஸ்ட்டு காய்கறி நட்டு சொல்லுவாங்க, பிளேட் கழுவணும். இப்போ எங்கள் ட்ரைனிங் சென்டர்லாம் பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணணும், எல்லா வேலையும் இருக்கும். கிரிமேஷன் டியூட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லா பணிகளும் இறைப்பணியாக பணியோடு பண்ணோம்னா அதுதான் ஆன்மீக வாழ்வா. எல்லா மார்க்கங்களுடைய முடிவுனா மனம் இல்லாமல் மனம் அமைதியாகி மனம் நாசம்தான் முடிவு. மனம் அமைதியாகும் போது நம்ம கடவுளாக தான் இருக்கும், தனியாக ஒன்றும் அதை அடையிற விஷயம் கிடையாது. ஆன்மீகங்கிறது மனப்பக்குவத்தால் வருது. சயின்டிஸ்ட் மனப்பக்குவத்தால் வராங்க, ப்ரூவ் பண்ணணும்னே இருப்பாங்க. ரெண்டும் அப்படின்ற ஆப்போசிட். இதுக்கு வேண்டிய இருக்கிறவங்களுக்கு வேண்டிய தேவைகள் வேறு. அதனால் அதை நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. இதில் திருப்தியாக இருக்கிறவங்க தான் உண்மையிலேயே நமக்கு லெசன்ஸ் தங்களாச்சாரியாரை விட பெரிய இங்கே இருக்க முடியாது. அவங்க புத்தகம் நீங்கள் படிக்கிறாங்க, அவர் எப்படியா நல்ல அவங்க நீச்சாங்க. அவங்க குருவில் கிடையாது. இப்போ குருக்கள் இருக்கா, ஒரு குருவுக்கு சேவை செய்கிறதே ஒரு பார்ட் ஆஃப் நாலேஜ் தான். இப்போ அதெல்லாம் இல்லை. அதனால இப்போ பார்த்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிச்சு. குருமராஜர் கலியுகத்தில் நாமஜபம் சாது சங்கம். நாமஜபம் பண்ணும்போது மனம் அடங்குது. மனம் அடங்கும்போது நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் நம்மளுடைய நம்ம தான் இருக்கும். வாழ்க்கையை பற்றி தெளிவான புரிதல் வேணும்னா அது சாதுக்கள்கிட்ட சாது சங்கம் மூலியமாக கேட்டு தெளிவடைஞ்சிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதலோடு இருப்பாங்க. வாழ்க்கையோட புரிதல் கண்ணோட்டம் வேறு வேறையாக இருக்கும். அவங்கவுங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பிடிச்ச யாருடைய கருத்துக்கள் சுவாமி சொல்லுவாங்க, யாருடைய கருத்துக்கள் நமக்கு ஒரு மன அமைதியை தெளிவாக கொடுக்குதோ அவங்க தான் நமக்கு குருவாக ஏற்றுக்கணும் அப்படின்வாங்க. அது வாழ்க்கையில் பக்குவமாக புரியும் போது ரமண மாதிரி சொல்வார், ஹோல் வேர்ல்ட் இஸ் ஒரு குரு அப்படின்பார். எல்லாமே சகலமும் குரு தான், பகவான் தான் எல்லா வடிவத்திலும் இருக்கிறார் அப்படின்பாங்க. தத்தாத்திரேயருக்கு 24 குருன்னு சொல்லுவாங்க இல்லையா.
ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பாடம் கற்றுட்டு மனசை அமைதியாக தெளிவாக புரிஞ்சுட்டு எல்லாமே பகவான் பண்ணுறான்னு புரிஞ்சுட்டு அமைதியாக வாழ்கிறது ஆன்மீக வாழ்வு. இப்போ செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றாங்க. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ பல தலைமுறைகள் அதனால நிறைய அவங்க ஃபேஸ் பண்றது நிறைய ஃபேஸ் பண்றாங்க. அடுத்த 10 வருடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். மிஷின் எல்லாமே பண்ணணும், அதோட தாக்கம் அதிகமாக இருக்கு. அது ஆன்மீகம் எப்படி அதை ஆன்மீகம் அப்படின்னா 10 தலைமுறை விடுங்க. இந்த கொரோனா வந்துச்சு இல்லையா, நாளைக்கு அடுத்த கணம் நீ வெளில இருப்பீங்க, வெளில போகும்போது இருப்பீங்கன்னு தெரியாது இல்லையா. நம்ம அடுத்த கணம் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொரு செயலும் பகவான் நடத்துகிறான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்கணத்தில் வாழ்கிறது தான் ஆன்மீக வாழ்வு. மற்ற நாலேஜ் எக்ஸ்ட்ரா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய உலக வாழ்க்கைக்கு யூஸ் ஆகிக்கிறோம். ஆன்மீக வாழ்க்கைன்னா நீங்கள் எந்த பணி பண்ணுறீங்களோ அதில் முழுமையாக வாழ்கிறது தான் ஆன்மீக வாழ்வு. ஏகப்பட்ட துறைகள் இருக்குது. ஆன்மீகம்னு பார்த்தீங்கன்னா மனம் சம்மந்தப்பட்டது. மனசை புரிஞ்சு தெளிவாக புரிஞ்சு எந்த பணி பண்ணாலும் அதெல்லாம் முழுமையாக இருந்து மனம் அமைதியோடு வாழ்கிறது தான் ஆன்மீக வாழ்வு. நீ இன்ஜினியருங்க, டாக்டராருங்க, எந்த தொழில் பண்ணாலும் அதில் சுயம் இல்லாமல் முழுமையாக இருந்து வாழணும்னா அதுதான் ஆன்மீக வாழ்வு. கணத்துக்கு இந்த நிகழ்கணத்தில் வாழணும், அவ்வளோதான். பக்திங்கிறது போயிடுமா ஐயா? அந்த பக்திங்கிறதுக்கே ரோல் இல்லை ஆன்மீகத்தில். இந்த மன இதுங்கிறதுக்கு விஷயத்துலேருந்து கிடையாது. மனித குழந்தையாக இருக்காது. அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அப்போ பக்திங்கிறது போயிடுமா, அது கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க. பக்திங்கிறது என்ன? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் பார்த்தா போதும் ஐயா. உங்களுக்கு என்ன வேணும், மற்ற கேள்விகள் அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன துறையில் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த துறையில் நீங்கள் முழுமையாக இருந்து அமைதியாக வாழ்ந்துடலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கா, பக்தி போயிருமா, அந்த கேள்விகள் தேவையில்லை. ரமண மகரிஷி சொல்வார், அன்மையன்ட்டு பகவான்கிட்ட வருவாங்க. வந்துட்டு பகவானே அங்கே லைட் எரியல, டேப்பு தண்ணி உடைய ஏதாவது குறைய சொன்னாங்கன்னா நீ வந்த வேலைன்னா அதை பார்வை அப்படின்பாரு. அன்மயத்துக்கு வர்றதுக்காக எதுக்காக வர்றோம்? எல்லா துறையிலும் பெரிய பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. மடத்துக்கு எதுக்காக வர்றோம் இல்லையா? மன அமைதி, தெளிவு, அதுக்கு துறைகள் அங்கங்கே இருக்குது. அந்த துறைகள் கூட அதை கற்றுக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா மனசை நாசம் பண்ணுறதுக்குரிய வழிமுறைகள்லாம் சொல்லிக் கொடுப்போம். சயின்டிஸ்ட் பண்ணுறது அறிவுடைய பேசிஸ், இது பண்ணுறது எமோஷனுடைய பேசிஸ். நம்மளுடைய பக்தி அந்த மாதிரி எமோஷன் ரெண்டே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஆமாம், சொல்லுங்க. என்னோட வியூ சொல்லலாம். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஏஐ வர வர a man will realize the value of human being and the soul is there inside. So he will start realizing that he is a thinker, he is the one who has created this, he is the one. அப்படிங்கிறதுனால என்னோட ஃபீலிங் மேன் ஃபோர்காஸ்ட் என்னன்னா, மேன் will become more spiritual, thinkers will become more spiritual, more and more using the machine. கண்டிப்பாக வரும் காலங்கள் போகும்போது, அமைதி இல்லாமல் போகும்போது, எல்லா விஞ்ஞானம் வளரும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே காலங்கள் போகும்போது மனிதன் அமைதி இழந்து தவிக்கும் போது உண்மையான தேடுதல் வரும். அப்போ எல்லாருமே ஆன்மீகத்துக்கு வருவாங்க. இப்போவே நம்ம இம்பர்சனலாக நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுங்க, நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணுங்க, ஹிந்தியில் வேணுமா, இங்கிலீஷில் வேணுமா. ஐ ஹவ் நாட் பீன் ஏபிள் டு இந்த கம்ப்ளைண்ட் முன்னாடிலாம் வெறும் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி நம்மளோட கோபத்தையோ எமோஷன்ஸையோ கொட்டி அவங்ககிட்ட சொன்னாங்க, நான் பார்க்குறேன் சார்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா இந்த இது வரும்போது ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங். அது நான் நல்லா இப்போ ரியலைஸ் பண்ணுறேன். இப்போ இருக்கிற இந்த வாட் இஸ் நோன் அஸ் டிஜிட்டல்லாம் ஹெல்ப் பண்ணுறதா இல்லையாங்கிற சந்தேகமாக எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. சார் அதெல்லாம் விட்டுட்டு நடத்துறது பகவான்றதை புரிஞ்சுக்கிட்டு வேறு உலகத்தை குறை கூறாமல் நம்மளை பார்த்துட்டு அமைதியாக வாழ்றது ஆன்மீகம் வாழ்வு. நல்லது.
शांति शांति शांति। हरि ओम तत्सत्। श्रीरामकृष्णार्पणमस्तु।